Hello viewers, welcome to Maths Tutor. Exercise 3.56 la fifth sum. If a is equal to 2x plus 1 by 2x minus 1, b is equal to 2x minus 1 by 2x plus 1, then find 1 by a minus b minus 2b by a square minus b square. இதுதான் வந்து நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய இந்த பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 divided by a minus b minus 2b by a square minus b square. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இங்கே a minus b ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? தட் மீன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 1 by a minus b minus 2b by a square minus b square வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது a plus b into a minus b அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத எடுத்துக்கணும், காமனாக இல்லாமல் இருக்கிறது நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஏ மைனஸ் பி காமனாக இருக்குது, காமனாக இல்லாதது a ப்ளஸ் பி. அப்போ ரெண்டையும் சேர்த்து ரைட் பண்ணால் இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் டினாமினேட்டரில் a மைனஸ் பி இருக்குது, ஆனால் நமக்கு எல்சிஎம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ இதில் எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி வந்து மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற பாட்டை நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1 இன்ட்டு a ப்ளஸ் பி a ப்ளஸ் பி. இங்கே எல்சிஎம்மும் செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனுடைய டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், மைனஸ் 2b. ஓகே, a ப்ளஸ் பி மைனஸ் 2b, b மைனஸ் 2b என்ன கிடைக்கும்? 2bயில் b பேச்சுனா ஒரு b கிடைக்கும், பிக்கு மைனஸ் 2bன்றதுனால மைனஸ் b. ஸோ a மைனஸ் b டிவைடட் பை a plus b into a minus b. கரெக்டாக? இப்போது a minus b கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 by a plus b அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை 1 by a minus b மைனஸ் 2b by a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? 1 by a plus b அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ கிவன் வந்து பார்த்தீங்கன்னா a வந்து 2x plus 1 divided by 2x minus 1 and b பார்த்தீங்கன்னா 2x minus 1 by 2x plus 1. இதுதான் given. இதில் நமக்கு தேவையானது 1 by a plus b. ஸோ ஃபஸ்ட்டு a plus b வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? a plus b, a ஓட வேல்யூ 2x plus 1 by 2x minus 1 plus b ஓட வேல்யூ 2x minus 1 by 2x plus 1. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? காமனாக எதுவுமே இல்லை. ஸோ காமனாக இல்லாதனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் 2x மைனஸ் 1 இருக்குது, இதில் இல்லாத பார்ட்டு 2x ப்ளஸ் 1. அப்போ 2x ப்ளஸ் 1னால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2x ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 2x ப்ளஸ் 1 2x ப்ளஸ் 1 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இதில் டினாமினேட்டரில் 2x ப்ளஸ் 1 இருக்குது, இல்லாதது 2x மைனஸ் 1. அப்போது 2x மைனஸ் 1னால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போது நியூமரேட்டரை a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லைனா a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா டைரெக்டாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்? ரைட் பண்ண முடியும். அதுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்குது, அது தெரியணும் டைரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபார்முலா அப்ரிவேஷன் அப்படின்னு நம்ம தெரியலையே, அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுவோம். சரியா? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயரா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயருக்கு 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இப்போ 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முடிஞ்சிடுச்சு. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏவும் பி சேமும் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ். அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரா? அப்போ இந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் வரும் இந்த இடத்துல மட்டும், மீது அதே சேம் தான். இப்போ 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். டினாமினேட்டர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இப்போ கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே கூட கேன்சல் பண்ண முடியும். 2 இன்ட்டு 2x மைனஸ் 1 மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2x ஹோல் ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர் ரைட் பண்ண முடியும் ப்ளஸ் 1. இதுலேயும் 4x ஸ்கொயர், இது 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இது எப்படி ரைட் பண்ண முடியும்?
a minus b into a plus b இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா a minus b into a plus b என்ன கிடைக்கும் a square minus b square இப்போ a ஸ்கொயருக்கு 2x whole square minus b ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் ஓகே ஆட் பண்ணலாம் 4x square plus 4x square 8x square 1 plus 1 2 denominatorல 2x whole square 4x square ஆயிரும் minus 1 ஆயிரும் இப்போ ரெண்டுலேயும் 2 வந்து ஈவன் நம்பர் காமனாக இருக்குது வெளியில் எடுத்துலாமா அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ல் 2 எடுத்துச்சுன்னா ரிமைனிங் 4 இருக்கும் 4 2 சார் 8 இல்லையா அப்போ 2 எடுத்துச்சுன்னா 4 இருக்கும் ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 2 எடுத்துச்சுன்னா 1 இருக்கும் ஏன்னா 1 2 is 1 இல்லையா டினாமினேட்டரில் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கிடச்சிருக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஓகேவா ஆனால் நமக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 1/a ப்ளஸ் b தான் வேணும் ஓகேவா தட் இஸ் 1/a minus b minus 2b by a square minus b square is equal to 1/a plus b ஓகேவா ஆனால் a plus b ஓட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் தட் இஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இதுதான் a plus b 2 into 4x square plus 1/4x square minus 1 அதை வந்து a plus b க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ 2 into 4x square plus 1 divided by 4x square minus 1 ஓகே ஒரு ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணால் போதுமானது அண்டர்ஸ்டாண்டா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4x square minus 1 divided by 2 into 4x square plus 1 அப்படின்னு கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்